உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல மிக அழகான ஒரு வசனம் நமக்கு சொல்லப்படுகிறது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். அப்போ நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன பலன் கொடுக்கிறாராமோ, இந்த உலகத்திலே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் தருகிறார். நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்னிடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு நம்புவோம். நான் என்னத்தை போய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறது, அதற்குள்ள என்ன இருக்கு, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பணம் இல்லை, எனக்கு அதற்கு வேண்டிய ஞானங்கள் இல்லை, எனக்கு அதுக்கு வேண்டிய ஆள் பழக்கங்கள் இல்லை, நான் எல்லாம் ஐஸ்வர்யத்தை எல்லாம் எப்படி சம்பாதிக்க முடியும், நான் ஒரு வீட்டில் உட்காந்துருக்கிறேன், நான் ஒரு சாதாரணமான வேலை செய்கிறேன் அப்படின்னு எல்லாம் நம்ம நினைப்போம். ஆனா பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறது உங்க பலத்தினால அல்ல, இல்லைன்றால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்னால அல்ல, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு ஆண்டவர் பலன் தருகிறாராம். கடந்த நாட்களில் ஒரு அருமையான ஒரு தகப்பனார் ஒரு சாட்சி சொன்னார். அவர் சாட்சி சொல்லும் போது அன்றைக்கு அந்த ஊழியத்திற்காக அவர்கள் ஒரு ஒரு 10 லட்சம் ரூபாய் காணிக்கையாக கொடுக்கிறார்கள். கொடுக்கும்போது அவர்கள் அதை கொடுத்துட்டு அந்த ஊழியர் அவரை சாட்சி சொல்லும்போது அவர் சொன்னார், இந்த ப்ரேயரில் ஒரு நாள் நான் ரொம்ப கடன்காரராக இந்த ப்ரேயருக்கு நான் வந்தேன், ஆண்டவர் என்னை இப்போ ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, நான் இப்போ ரொம்ப பெரிய வருமானத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறாரு. ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் வெறும் 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். 3ஆம் வகுப்பு படிச்சிருக்கிற ஒரு மனுஷன் கோடி கணக்கான பணத்தை சம்பாதிக்கிற ஒரு மனிதனாக அன்றைக்கு அந்த இடத்துல சாட்சி சொன்னார். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நம்ம சம்பாதிக்கிற பணம் நம்முடைய படிப்பினாலே அல்ல, கர்த்தர் நினைச்சார்னா படிக்காத ஒரு மனிதனும் சம்பாத்தியம் பண்ண முடியும். ஏனென்றால் சம்பாதிக்கிறதற்கு பலன் கொடுக்கிறவர் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? என்னால பணத்தை சம்பாதிக்க முடியாதுன்னு நீங்க சொல்லவே வேண்டாம். நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு என்ன பாஸ்டர் இருக்குது அப்படின்னு நீங்க கேட்க வேண்டாம். ஏன்னா நீங்க சம்பாதிக்கிறது அல்ல, கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பாரே ஆனால் நீங்கள் சம்பாதித்து விடுவீர்கள். நான் நம்புகிறேன், இந்த உபவாச ஜெபத்தில் இதுவரைக்கும் பணத்தை சம்பாதிக்க முடியாமல் எங்கெங்கேயோ போய் கொஞ்சம் பணத்தை சம்பாதிக்கலான்னு நீங்க ஆசைப்பட்டா கூட உங்களால முடியலையா, இந்த வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் உங்க தலை மேல வைக்கட்டும். இனி சம்பாதிக்கக்கூடிய பலன், பணத்தை ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை ஆண்டவர், அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எல்லாருடைய தலையின் மேலும் கர்த்தர் வைப்பாராக. ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஐஸ்வர்யத்தை குறித்து ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இல்லை என்றால் இந்த சம்பாத்தியத்தை குறித்து ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு தெளிவான விளக்கம் தேவையாக இருக்கிறது. அதற்காக வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நான் உங்களோடு கூட சொல்லி அந்த வேத பகுதியில் உள்ள சில காரியங்களை உங்களுக்கு நான் வைத்து நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரனை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்திற்கு 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். நன்றா, இங்க கவனிங்கள், எல்லாரும் கவனிங்கள். சம்பாத்தியத்தை குறித்து இன்றைக்கு ஆண்டவர் இந்த மாலை வேளையில நம்மோடு கூட ஆண்டவர் பேசட்டும். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே சம்பாத்தியத்தை எப்படி பெருக பண்ணலாம், இல்லைன்னா நீங்க எப்படி இருந்தா சம்பாதிக்க முடியும் என்கிறதை குறித்து ஒரு தெளிவான அறிவு நமக்கு தேவை. இந்த இடத்துல இந்த வேதத்தில் நம்ம வாசித்த இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய பணக்காரனான ஒரு எஜமானன் ஒரு 3 பேரை கூப்பிடுறாரு. ஒருத்தருடைய கையில 5 தாலந்தை கொடுக்கிறாரு, இன்னொருத்தருடைய கையில 2 தாலந்தை கொடுக்கிறார், இன்னொருத்தருடைய கையில 1 தாலந்தை கொடுக்கிறார். இந்த தாலந்துகளை கையில கொடுத்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் தூர தேசத்திற்கு போகிறார். திரும்பி வந்து கேட்கிற இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சம்பவம்
வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதுல நான் இன்றைக்கு மாலை வேளையில தியானித்த போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒருவனுக்கு 5, இன்னொருத்தனுக்கு 2, இன்னொருத்தனுக்கு 1. அப்போ ஒரு சம்பாத்தியத்தை சம்பாதிக்கிறதற்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த எஜமானன் அவருடைய கையில கொடுக்கிறார். சோ அந்த எஜமானன் கொடுக்கும்போது ஒருத்தனுக்கு 5 கொடுக்கிறாரு, ஒருத்தனுக்கு 2 கொடுக்கிறாரு, ஒருத்தனுக்கு 1 கொடுக்கிறாரு. ஏன் இவர் பாகுபாடு பார்க்கிறார்? அப்ப ஆண்டவர் பாகுபாடு பார்ப்பாரா? ஒருத்தருக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணமும், இன்னொருத்தருக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பணமும், இன்னொருத்தருக்கு கொஞ்சமாகவும் கொடுப்பாரா அப்படின்னு என்னுடைய மனசு யோசிச்சுட்டே இருக்குது. எதுக்கு எல்லாருக்கும் 5 தாலந்து கொடுத்துட வேண்டியதானே? அப்ப பிரச்சனையே இல்லையே, எல்லாரும் சம்பாதிச்சிருவாங்களே. அப்போ அதுக்கு முன்பான வசனத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஞாபகப்படுத்தினார். 15வது வசனம், அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக, அவன் அவனுடைய, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுடைய திறமைய பொறுத்து தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. எதை பொறுத்து தான் கொடுக்க முடியும்? திறமைய பொறுத்து தான் கொடுக்க முடியும். இப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்க ஒரு சாதாரணமான ஒரு கம்பெனியில வேலை பார்க்குறீங்கன்னு வைங்களேன். அந்த கம்பெனியில நீங்க அந்த கம்பெனியில ஒரு 10 டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த 10 டிபார்ட்மெண்ட்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டினுடைய கணக்கு வழக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு வைங்களேன். உங்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம். உங்களுக்கு காலையில் நீங்கள் ஆரம்பித்து சாயந்தரம் ஒரு 6 மணி வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். மாதத்தில் ஒரு நாள் கூட உங்களால் லீவ் போட முடியாது. அந்த அளவுக்கு ஒர்க்கு ரொம்ப டைட்டாக இருக்கும். நீங்கள் அந்த ஒரு யூனிட்டினுடைய கணக்கு வழக்கம் மட்டும் பார்க்குறீங்கன்னு வைங்களேன். திடீர்னு உங்களுடைய மேனேஜர் உங்களை கூப்பிட்டு, எப்பா அந்த 9 பேரையும் நிறுத்திட்டு இந்த 10 டிபார்ட்மெண்ட்டுடைய கணக்கையும் உன் கையில் நான் கொடுக்குறேன், நீ செய் அப்படின்னு ஒரு வேளை சொல்லிட்டாருன்னு வைங்களேன். நம்மளால முடியுமா? அந்த நபரால முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டினுடைய கணக்கை பார்க்கறதுக்கே அவருக்கு ஒரு மாசம் பத்தல. சோ இந்த 10 டிபார்ட்மெண்ட்டினுடைய கணக்கையும் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவர் என்னவா இருக்கணும் அப்படின்னா, அந்த 10 டிபார்ட்மெண்ட்டையும் மேனேஜ்மெண்ட் பண்ற அளவுக்கு அவருக்குள்ள திறமை. ஸோ திறமை இல்லாத ஒரு மனிதனுடைய கையில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மனுஷன் அதை சரியாக பயன்படுத்தவே முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போ நீங்க நிறைய பேர் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, அப்போ ஆண்டவர் திறமையை பார்க்கிறாரா அப்படின்னு கேட்டா நன்றாய் கவனிங்கள். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வருகிற வரைக்கும் நீங்கள் திறமை இல்லாதவர்களா இருக்கலாம். நல்ல கவனிங்க எல்லாரும். நீங்க உலகத்துல இருக்கும்போது, நீங்க ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பாக நீங்கள் திறமை அற்றவர்கள், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஆண்டவருக்குள்ள நீங்க வந்ததற்கு பிறகு ஆண்டவர் ஏதோ ஒரு திறமைய உங்களுக்குள்ள வளர்த்ததற்கு ஆண்டவர் விருப்பப்படுகிறார், ஆண்டவர் இஷ்டப்படுறார். இனி வருகிற உலகம், இனி நீங்கள் எதிர்கொள்ள போகிற உலகம், வாலிபர்களுக்கு சொல்கிறேன், சின்ன பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீங்க எதிர்கொள்ள போகிற இந்த உலகம் திறமை அற்ற மனிதர்களுக்கு யாருமே இடம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ திறமையும் கிருபையும் இருக்கிறது. இந்த திறமை உலகத்தினுடைய மனிதன் திறமை என்று சொல்லுவான். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன சொல்றோம்னா, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கிருபைன்னு சொல்லுவோம். அது கிருபையா கூட இருக்கலாம், இந்த கிருபைக்கு ஒப்புமையா கூட நீங்க பேசலாம். ஆனா இந்த திறமைக்கு தக்கதாக, அப்ப ஆண்டவர் உங்களுடைய திறமையை கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஸோ அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை எதை வளர்த்தணும் அப்படின்னா, உங்களுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்த வேண்டும். நீங்கள் வேதத்தில் பல மனிதர்களை நீங்கள் வாசிக்க முடியும். நீங்கள் தாவீதை குறித்து வேதத்தில் வாசிப்பீர்களே ஆனால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க போறோம். 16ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாமா? 18வது வசனத்தை. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதி உத்தரமாக, இதோ பெத்லெகேமன் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அப்படியே ரிவர்ஸ்ல வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார், சௌந்தரியம் உள்ளவன், காரிய சமர்த்தன், யுத்த வீரன், பராக்கிரமசாலி, வாசிப்பதில் தேறினவன். நன்றாய் கவனிங்கள். கர்த்தர், நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினைப்போம்னா, ஆடுகளுக்கு பின்பாக போய் கொண்டிருந்த ஒருவனை கர்த்தர் என்னவா மாத்தினாரு? ஹலோ, சத்தமா சொல்லுங்க எல்லாரும். கேட்கல?
நம்ம நிறைய பேருக்கு எது மட்டும்தான் தெரியும்னா, தாவீதுன்னு எடுத்தாலே ஒரு 10 ஆடை வச்சுட்டு ஏய் ஏய் போடா அந்த பக்கம் போ இந்த பக்கம் போ அப்படின்னு ஓட்டுறது தான் ஞாபகம் வரும். ஆனா வேதம் சொல்லுது, அவன் ராஜாவாகிறதற்கு முன்பாகவே அவனுக்குள்ள இத்தனை குவாலிட்டியும் இருந்திருக்கு, இத்தனை தகுதியும் இருந்திருக்கு, இத்தனை தாளந்தும் இருந்திருக்குது அவனுக்குள்ள. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு திறமைகள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் ரொம்ப துக்கப்பட்ட ஒரு விஷயத்துல, ஒரு வாலிப தம்பிக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுடைய ஃப்ரெண்டு நம்முடைய சர்ச்சுக்கு வர்ற ஒரு வாலிப தம்பி. அவன் சொல்லுவான் எப்போ எங்க பாஸ்டரா அப்படின்னும் போது, அவன் ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு முக்கியமான ஒரு இடத்துல, மெயினான ஒரு இடத்துல ஒரு பெரிய வேலையை அவன் செஞ்சுட்டு இருக்கிறான். அப்போ என்ன பார்க்கும்போது அவனுக்கு என்ன பிடிக்கும் போது சும்மா பேசிட்டே இருக்கும்போது இந்த பேசும்போது ஒரு நாள் கொஞ்சம் துக்கப்படுற மாதிரி அவன் சொன்னான். அப்படின்னா, பாஸ்டர் உங்க ஆட்களை எல்லாம் கொஞ்சம் டிவியில நடிக்க வேணான்னு சொல்லுங்க பாஸ்டர், உங்க ஆட்களை எல்லாம் டிவியில கொஞ்சம் நடிக்க வேணான்னு சொல்லுங்க பாஸ்டர். என்ன பாஸ்டர், ஒரு ஸ்பிரிச்சுவல் பாட்டை பாடிட்டு இப்படி காமெடி பண்றாங்களே, ரொம்ப காமெடி பண்றாங்களா பாஸ்டர், கையை தூக்குறாங்க காலை தூக்குறாங்க, அவங்களுக்கு டான்ஸே வர மாட்டேங்குது, அவங்களுக்கு ஸ்டெப்பே வர மாட்டேங்குது, ஸ்டெப்பே வராம எதுக்கு பாஸ்டர் ஸ்டெப்பு போடுறாங்க? அதனால தான் நிறைய பேர் இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்றாங்க பாஸ்டர். அதனால உங்க ஆட்கள்கிட்ட கொஞ்சம் அமைதியா இருங்க, அப்படி பண்ண வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு அவன் சொன்னேன். அப்போ சொல்லும்போது கூட நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, போய் நிற்கிறதே முதல்ல தவறு. இரண்டாவது, ஒரு காரியத்தை செய்வதற்கு, ஒரு காரியத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த உலகம் மிக அதிகமாக எதை எதிர்பார்க்கறதுன்னா திறமையை எதிர்பார்க்கிறது. இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சி நான் சொல்றேன், நீங்க முட்டாளா இருந்துடாதீங்க, நீங்க குறைந்த ஆட்களா இருந்த, நீங்க தாளந்தற்றவர்களா இருந்துடாதீங்க. நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் உங்களை தேடுகிறார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க எல்லாருமே கர்த்தர் சமூகத்துல ஜெபிக்கணும். எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு தாளந்தே இல்லைன்னா கூட, திறமையே இல்லைன்னா கூட அந்த திறமைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அவரிடத்துல ஜெபித்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சோ தாவீது திறமை உள்ளவனான்னு கேட்டா, கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ண அந்த தாவீதுக்கு அதிகமான திறமை அவனுக்குள்ளே இருந்தது. அது மட்டும் இல்ல, நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அப்பொழுது ஞானிகளில் சிலர் அவனோடே வாக்குவாதம் பண்ணினார்கள். சில இந்த வாயாடி என்ன பேசுகிறான் என்று, சிலர் இவனை அந்நிய தேவர்களை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றும், அவன் இயேசுவை உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடினாலே அப்படி சொன்னார்கள். 23வது வசனத்தை வாசிங்க. எப்படி எனில், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற ஆண்டவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். கவனிங்கள், இந்த அத்தேனே பட்டணம் என்கிற இந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் ரொம்ப அதிகமா கதை கேட்கிற ஜனங்கள். இவங்களுக்கு இந்த கட்டு கதை எல்லாம் ரொம்ப பிடிக்கும், புராண கதைகள் ரொம்ப பிடிக்கும். அவர்களை சுற்றி இருக்கிற எல்லா இடங்களிலையும் அப்படிப்பட்ட ஆர்ட் தான் அவங்க வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அப்போ பவுல் அங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக போறாரு. போகும்போது எல்லாரும் பேசி எங்க கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா, மார்ஸ் மேடை என்கிற ஒரு இடத்துல கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அப்படியே ஜனங்கள் அப்படியே சேர் போட்டு உட்கார்ற மாதிரி ஒரு மேடை வைங்களா, மார்ஸ் மேடை. அப்போ இவனுக்கு இப்போ தோணுது, இவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ என்ன பண்ணணும், பிரசங்கம் பண்ணணும், இயேசுவை குறித்து இவர்களுக்கு சொல்லணும். இயேசுவை குறித்து இவன் ஏற்கனவே இவங்கள்ட்ட சொல்றதுக்கு ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, சிலர் என்ன பண்றாங்கன்னா, இந்த வாயாடி என்ன பேசிட்டு இருக்கிறான் இவன். ஒரு சிலர் அவனை பார்த்து இவன் இயேசுவை குறித்து பேசுறான் இல்லைன்னு ஒரு வித்தியாசமான ஒரு சலசலப்பு அங்க பண்ணிட்டு இருக்கும் போது, இவன் அந்த மார்ஸ் மேடையில் ஏற நின்று இப்போ சுவிசேஷத்தை அறிவிக்க போறான். அறிவிக்கும் போது அவன் தெரிந்து கொண்டது என்ன அப்படின்னா, அந்த மேடையில் ஒரு வேர்டு எழுதப்பட்டிருக்கிறது, அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு ஒரு பெரிய எழுத்தா எழுதப்பட்டிருக்குது. உடனே இவனுக்கு மண்டையில் என்ன கிளிக் ஆச்சு அப்படின்னா, இன்னைக்கு கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு அறியப்படாத தேவனுக்கு. உடனே அந்த செய்தி அப்படியே ஹெட்டிங்காக வச்சுட்டு
நீங்க இங்க மேடையில் எழுதி போட்டிருக்கீங்கல்ல, அறியப்படாத தேவனுக்குன்னு எழுத போட்டிருக்கீங்கல்ல, அந்த அறியப்படாத தேவனைத்தான் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு ஆதியிலிருந்து அப்படியே வச்சு விட்டான் பாருங்களேன். சுவிசேஷத்தை பேசுறத கேட்டு சும்மா ஆவாவா அரண்டுட்டான். அப்போ அந்த இடத்துல நான் நம்புறேன், கர்த்தருடைய கிருபை அவனோட இருந்ததுனால அவனுக்கு அங்க என்ன வெளிப்படுது அப்படின்னா, அவனுக்கு உள்ளே இருக்கிற ஒரு திறமை. நம்மளா இருந்தா போய் பேந்த முடிச்சுட்டு இவனெல்லாம் ரொம்ப ஞானமா இருக்கானுவான், இவனை ஓவரா கேட்கிறவனுவான், இவனுக்கு சும்மா எல்லாம் சொன்னா பத்தாது, இவனை பெரிய பெரிய ஆட்களெல்லாம் இவனுக்கு பேசி பார்த்துருக்கானுவான், நம்மளை உள்ளே விட மாட்டானுவான். சார் நான் பேசலை சார், ஏதோ ஒரு நோஞ்சானும் முடியாதவன் அந்த வாரத்தில் இருப்பான், அவனுக்கு சுவிசேஷம் அறிவிச்சுட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைப்போம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் கமாலியேலின் பாதத்தடையிலிருந்து கல்வி கற்றவன் அல்லவா, அவனுக்கு அது இருக்கும்ல. வந்து மேடையில் நின்ன உடனே அப்படியே பிரசங்கம் வருது பாருங்களேன், தாட்டு. அப்போ திறமை அவசியமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாவே கேட்கல. சத்தமா சொல்லுங்க, நம்ம ஆளுக்கு ஒரு ரசம் வைக்கிறது கூட திறமை இல்லைங்க. ஆஃப்டர் ஒரு ரசம் வைக்கிறது கூட 32 வருஷமா ஒரே ரசத்தை, அதே ஒரே கலர், ஒரே டேஸ்ட், ஒரே தண்ணி, அன்னைக்கு போட்ட உப்பு தான் இன்னைக்குமே ஜாஸ்தியாக தான் இருக்காது, அது குறைவே இல்லை. ரசம் வைக்கிறது கூட தெரிய மாட்டேன். அது கூட அந்த திறமையை கூட நிறைய பேர் என்ன பண்ணலைன்னா வளர்த்தவே. நான் சொல்றேன், கண்டிப்பாக ஆண்டவருடைய பிள்ளைகள் திறமைகளை வளர்த்தி ஆகணும். கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு அவன் ஆண்டவருடைய சீசனாய் மாறுறதற்கு முன்னாடி அவன் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தான்? ஆண்டவர் அவனை கூப்பிடும் போது சொல்றாரு, நீ மீன் பிடிச்சிட்டு இருக்க, உன்னை நான் என்ன பிடிக்கிறவனா மாத்த போறேன். ஏங்க, மீன் பிடிக்கிறதுக்கும் மனுஷன் பிடிக்கிறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? என்னங்க சம்பந்தம்? ஆனா அதுல ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்குது. இப்ப வந்துட்டான், ஊழியத்துக்காக வந்தாச்சு, இயேசு இப்ப போயிட்டாரு, இவன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு இவன் கல்வி அறியாதவன், படிப்பறிவு இல்லாதவன், எப்படா இப்படி பேசுறான் அப்படின்னு அவனுடைய செய்தியை குறிச்சு, பேச்சை குறிச்சு அந்த ஜனங்கள் என்ன பட்டார்களாமா சொல்லுங்க. சோ ஆண்டவருக்குள்ள வந்ததற்கு பிறகு, ஊழியத்திற்காக அர்ப்பணிச்சதற்கு பிறகு, மீன் பிடிக்கிற ஒரு மனுஷனுக்கு பேச்சு திறமைன்ற ஒரு திறமைய கர்த்தர் அவனுக்குள்ள வச்சாரா இல்லையா? வச்சாரா இல்லையா? கேட்கல. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு திறமைய உங்களுக்கு கொடுக்க நினைக்கிறாரா? திறமைகள் உங்களுக்கு வேண்டுமா? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, திறமை இல்லாம இந்த உலகத்துல ஒன்றும் செய்ய முடியாது. நல்லா சொல்லுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவரிடத்துல எல்லாருமே எதற்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு நிறைய கிஃப்ட் கொடுங்கப்பா, நிறைய திறமைகளை கொடுங்கப்பா. இப்ப உங்களை பார்த்து உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்ன சொல்லாதீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்ன செய்யக்கூடாது. எல்லாருக்கும் தெரியும், ஆனா ஒண்ணு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தெரியணும், ஒன்னாவது. அப்பதான் நீங்க ஸ்பெஷலான ஆள். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரிகிறத விட ஒன்னாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி தெரியுமா? ஏதாவது தெரியுமா? நிறைய பேர் யோசிக்கிறாங்க, நமக்கு என்னப்பா தெரியும்? நமக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. நமக்கு குடிப்பதும் உண்ணுவதும் உறங்குவதுமே தான் நம்முடைய வேலை. அதுக்கு மேல எதுவுமே எதிர்பார்க்காதீங்க, எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஒரு சாட்சியை நான் சொல்லுவேன், உண்மையிலே சொல்றேன். இந்த ஊழியத்திற்கு வருகிறதற்கு முன்பாக என்னுடைய கையில எனக்கு ஒரு கிருபை கூட இல்லை, ஒரு தாளந்து கூட இல்லை, ஒரு திறமைகள் கூட எனக்குள்ள இல்லை, எதுவுமே இல்லைங்க, எந்த திறமையும் இல்லைங்க. ஆனா நான் நம்புறேன், நான் பெருமைக்காக அதை சொல்லலை, பெருமைப்படுத்தவும் இல்லை, இது வேணுன்றதுக்காக சொல்றேன். இப்போ இந்த நான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து நம்முடைய திருச்சபையில் இந்த மீடியா வச்சிருக்கிறோம். எல்லாருமே இந்த மீடியாவில் சில பேர் கமெண்ட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சார் உங்க மீடியா டீம்கிட்ட இதை போட சொல்லுங்க சார், இந்த மீடியா டீம்கிட்ட இதை போட சொல்லுங்க சார். மீடியா டீமே இல்லையா, இப்போதான் கேமரா எடுக்கிறதுக்கே பசங்க செட் ஆயிருக்காங்க. அந்த மீடியாவில் பண்ற மொத்த வேலையும், அப்லோட் பண்றதை விட்டுட்டு மொத்த வேலையும் நான் தாங்க பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த வசனத்தை போடுறதுக்கு, வாய்ஸ் ரெக்கார்டு கொடுக்கறதுக்கு இப்போ ஒரு 2-3 மாதமாக ஆண்டவர் சில பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துட்டாரு. இப்போ வந்துட்டு இருக்காங்க. நான் இதுக்காக ஸ்பெஷலாக ஜோம் பண்ணினேன். ஆண்டவரே, நான் என்னடா சும்மா போய் இந்த கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டு பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு நானே அந்த பிரசங்கத்தை எடிட் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன், நானே வாய்ஸ் ரெக்கார்டு கொடுக்குறேன். இந்த மாதிரி ஆட்கள், நீ அடுத்த ஸ்டெப் நான் இந்த ஊழியத்துல உயரணும்னா நீ அந்த மாதிரி ஆட்களை நீங்க தந்தாதான் ஆண்டவரை நான் உயர முடியும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணி இப்போ அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு சில பிள்ளைகளை கொண்டு வந்துட்டே இருக்கிறாரு. அடுத்து அவ்வளோதான், இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள நான் ஃபுல்லாக ரிலீவ் ஆயிடுவேன். யாராவது வந்து இதை டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க, அப்படி ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் எனக்குள்ள வந்துருச்சு. கர்த்தர் கொண்டு வர ஆரம்பிப்பார். ஆனால் இன்று வரையிலும் நான் சொல்றேன், ஒரு நாள் காந்திபுரத்தில் ஒரு சின்ன நோட்டீஸ் டிசைனுக்காக போய் உட்கார்ந்தேன்.
காலையில் 9:30 மணிக்கு போய் உட்கார்ந்தவன் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் என்னை காக்க வச்சுட்டு, மதியானம் போய் சாப்பிட்டு வாங்கன்றாரு, வந்து 4 மணி வரைக்கும் காக்க வச்சுட்டு அந்த நோட்டீஸை பண்ணியே கொடுக்கலங்க. அந்த மீட்டிங்கில் நோட்டீஸே இல்லாமல் நடத்தினேன். அன்னைக்கு ஏசப்பாட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு கண்டிப்பா டிசைன் பண்ற ஒர்க்கை நீங்க கத்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு போட்டு கம்ப்யூட்டரை போட்டு உட்கார்ந்து தெரிஞ்சதை பண்ண ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய திருச்சபையில் இருக்கிற நோட்டீஸ் இப்பதான் டைம் இல்லாதனால வெளியே கொடுக்குறோமே தவிர, நான் தாங்க அந்த ஒர்க் பண்றேன், டிசைன் பண்றேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் திறமைகளை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. ஆனா நம்ம நிறைய பேருக்கு டேஸ்டே இல்லைங்க, டேஸ்டே இல்லை. அந்த திறமையை வளர்த்துக்கணுன்ற ஆசையும் நிறைய பேருக்கு இல்லை. வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா அவ்வளோதான். ஏதாவது ஆசை இருக்கா உங்களுக்கு? ஏதாவது பார்த்து அந்த அந்த மாதிரி ஆசைப்பட்டிருக்கீங்களா? நான் இந்த மாதிரி சிஸ்டர்ஸை பார்த்து சொல்றேன், நான் இந்த மாதிரி சமைக்கணும்னு ஆசைப்பட்டவங்க கை தூக்க பார்க்கலாம். நல்லா கை தூக்குங்க. அதுலேயும் நிறைய ஆத்மாக்களுக்கு அதுவும் வந்ததில்லை. நம்ம ஏன் சமைக்கிறோம் விடுங்க. ஏதாவது ஒரு புது டிஷ்ஷு, நான் பாஸ்டம்மா ரொம்ப மெச்சிக்குவேன். நான் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் எதை சாப்பிட்டாங்க அப்படின்னா, சாப்பிட்டே இருக்கும்போது அவங்க வந்து ஒரு 2-3 நிமிஷம் வாயில் வச்சு அதை டேஸ்ட் பண்ணுவாங்க. பண்ணி முடித்தவொடனே சொல்லுவாங்க, இதில் இந்த இது 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 இதெல்லாம் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சாப்பிட்டு முடித்தவொடனே சொல்லுவாங்க. அது கொடுமை பரவாயில்ல. அடுத்த நாள் காலையில் வீட்டில் ட்ரை பண்ணுவாங்க பாருங்களேன். அடுத்த நாள் காலையில் வீட்டில் ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக என்கிட்ட வந்து நல்லா தேர்னதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. இல்லைன்னா நான் பிடிச்சி சத்தம் போடுவேன், நீ ஒழுங்கு நல்லா படலை அப்படின்னு. ஃபஸ்ட்டு இந்த சின்ன பசங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கொடுத்து பார்ப்பாங்க. அவங்க 2 பேருமே அப்படியே புகழ்ந்து தள்ளிடுவாங்க, நீங்கள் தான் மம்மி பயங்கரமாக சமைக்கிறீங்க அப்படின்னு. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நமக்குள்ளே இருக்கிற திறமைகளை வளர்த்துவதற்கு ஆண்டவரிடத்தில் நம்ம கண்டிப்பாக அதற்காக நீ என்ன செய்யணும்? ஆமென், ஜெபம் பண்ணணும். உங்களுடைய திறமைக்கு தக்கதாகத்தான் உங்களுக்கு கர்த்தர் வேலையை இல்லைனால் வருமானத்தை ஆண்டவர் உங்கள் கையில் தர முடியும். உங்களுக்கு திறமை இல்லாத உங்களுடைய கையில் கர்த்தர் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாதுன்னா ஆசீர்வாதத்தை தர முடியாது. சரி, இப்போ ஒன்று பார்த்து உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் இன்னைக்கு ஆராதனை முடிச்சுட்டு போகும்போது உங்கள் எல்லாருடைய கையிலையும் 1 கோடி ரூபாய் நான் கொடுப்பேன். இந்த 1 கோடி ரூபாவை நாளைக்கு காலையில் 10 மணிக்குள்ள நீங்கள் செலவு பண்ணி முடிக்கணும். 10 மணிக்குள்ள செலவு பண்ணணும். யாருக்காவது முடியுமா இங்கே இருக்கவங்களுக்கு? அந்த அளவுக்கு கமிட்மெண்ட் இருக்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாமே. ஹலோ, நான் சொல்றது கேளுங்க, கரெக்டாக கேளுங்க. 1 கோடி ரூபாய் நான் இன்னைக்கு தச்சு முடிச்சோன்னு உங்கள் கையில் கொடுத்துறேன். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நீங்கள் வர்றதுக்குள்ள அதை செலவு பண்ணுறதுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்குன்றவங்க கை தூங்க பார்க்கலாம். தேவையில்லாத செலவு பண்ணிட்டு கூடாது. வீட்டில் கிஃப்ட் அப்படி இல்லை, தேவையா பரவாயில்ல 2 பேர் 3 பேர் இருக்காங்க. மற்றவங்க கையில் 10 லட்சம் ரூபா கொடுத்தா கூட என்ன செலவு பண்றதுனே தெரியாது நிறைய பேருக்கு. நான் சொல்றேன், அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய, நான் இது என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய வளர்ச்சி அப்போ குறைவாகத்தான் உங்களுடைய வளர்ச்சி. ஸோ இன்றைக்கு இருக்கிற இந்த உலகத்துல நீங்கள் அதிகமாய் நீங்கள் சம்பாதிக்க வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க, இந்த உலகத்துல நான் வெற்றியாய் சம்பாதிக்கிறதற்கு எனக்குள்ள என்ன கொடுங்க ஆண்டவரேனா, திறமைகளை நிறைய கொடுங்கப்பா. இன்னைக்கு இருக்கிற நிறைய பேரை ஏன் ரிஜெக்ட் பண்றாங்க? நான் சொல்றேன், திறமைசாலிகளுக்கு எங்கு போனாலும் வாசல்கள் திறந்துதாங்க இருக்குது. எங்கு போனாலும் வாசல்கள் திறந்துதான் இருக்குது. ஒரு வாசல் அடைச்சாலும் திறமைசாலிக்கு மட்டும் மவுஸ் ரொம்ப ஜாஸ்தி. அவங்களுக்காக நிறைய பேர் காத்து கிடக்குறாங்க. நம்மவே நிறைய நேரத்தில் சர்ச்சில் சமைக்கும் போது கூட பார்த்தீங்க அப்படின்னா, அந்த திறமையான ஆட்கள் கம்மியா காசுக்கு சமைக்கிறாங்க அப்படின்னா உடனே அவங்கள புக் பண்ணுங்க. திறமைசாலிகளை நோக்கி தான் இன்றைக்கு இந்த உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஸோ எல்லாருமே ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. இதுக்கு ஜெபம் பண்றது நிச்சயமாய் தவறல்ல. இது தவறல்ல. ஏன் தவறல்ல அப்படின்னா, நீங்கள் வேதத்துல வாசிக்கும் போது ரொம்ப அழகா ஒரு வசனத்தை நீங்க வாசிக்க முடியும். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும், அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். சாலோமன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும், ஐஸ்வர்யத்தை கேளாமலும், உன் சத்துருக்களுடைய பிராணனை கேளாமலும் இந்த காரியத்தை கேட்டு
நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டி கொண்டபடினால் உன் வார்த்தையின்படி செய்து ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதனாலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்பினதும் இல்லை. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். சோ இங்கே சாலமோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, திரளான ஜனங்களை நடத்துறதற்கு, ஒரு வேலையை செய்கிறதற்கு ஒரு பெரிய பொறுப்பு அவனுடைய கையில கொடுக்கப்படுகிறது. சோ அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு அவனுடைய கையில திறமை எதுவுமே இல்லை. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் போய் என்ன ஜெபிக்கிறான் அப்படின்னா, ஆண்டவரே இந்த திரளான ஜனங்களை, இந்த ஏராளமான ஜனங்களை நடத்துறதற்கு எனக்கு என்ன கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. அந்த ஞானத்தினுடைய இன்னொரு பெயர் தான் திறமைன்றது பெயர். எனக்கு திறமையை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு தாளந்துகளை கொடுங்க ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு அந்த ஜெபம் பிடிச்சிருச்சு. நீ சத்துருக்களுடைய பிராணலை கேட்கலப்பா, நீ ஐஸ்வர்யத்தை கேட்கலப்பா, நீ ஞானத்தை கேட்டதுனால நான் உனக்கு எல்லாவற்றையும் சேர்த்து உனக்கு நான் தருவேன். உங்களை வேலை ஸ்தலத்தில் உங்களை கஷ்டப்படுத்துறாங்களா, உங்களை வேலை ஸ்தலத்தில் குறைவாய் நடத்துகிறார்களா, நான் சொல்றேன் ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே நான் வேலை செய்கிற இடத்துல எல்லாரை விட அதிகமான திறமையும் ஞானத்தையும் எனக்கு கொடுங்கன்னு நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. நான் சொல்றேன், உங்களை வெறுக்கிற மேனேஜர் நீங்க இல்லாம அடுத்த ஸ்டெப் அதை வைக்க முடியாதுன்ற அளவுக்கு அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கனப்படுத்துறதற்கு, உயர்த்துறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை திறமைகளுக்காக கண்டிப்பாக நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? ஆமேன் சொல்லுங்க. ஜெபிப்பீர்களா எல்லாரும்? எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? கையை உயர்த்தி. ஆமேன். எல்லாம் நீங்க பெண்கள் அடிப்படையில் போய் அடுப்பு கடையில் போய் நிற்கும் போது நீங்க ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே எனக்கு ஒழுங்கா ரசம் வைக்கிறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு. உங்கள்கிட்ட ஒரு சாட்சியை கேட்குறேன், எத்தனை பேர் பாஸ்டரும் இல்லைன்னா முக்கியமான சொந்தக்காரங்க வரும்போது அடுப்படியில் போய் இயேசுப்பா ஸ்தோத்திரப்பா நான் சமைக்க தெரியாதுப்பா எனக்கு நல்லா சமைக்கிறதுக்கு வரீங்க அப்படின்னு ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே, சாப்பிட்டு முடிச்ச உடனே பாஸ்டரோ இல்லைன்னா யாராவது ஒரு சொந்தக்காரங்களோ, நான் சிஸ்டர் பயங்கரமாக சமைச்சிருக்கிறீங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, ஜெபம் பண்ணி சமைச்சங்க அப்படின்னு சொன்ன கை தூங்க பார்க்கலாம். சே, நிறைய பேர் இருக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணால் உங்களுக்கு சமையல் வருதா? கேட்கல. அப்போ இன்னும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நன்றாய் போஷிக்கிறதற்கு எனக்கு அறிவை தாருங்கப்பா, எனக்கு தாளந்துகளை தாருங்கப்பா, எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, எனக்கு திறமைகளை கர்த்தர் தாரும். வேலை செய் ஒவ்வொருத்தருமே. நான் இன்றைக்கு கூட இந்த வசனத்தை தியானிக்கும் போது கூட அந்த இடத்துல அப்படிதான் ஜெபம் பண்ணேன், டாடி எனக்கு நிறைய திறமைகளை இன்னும் கொடுங்கப்பா. எதுக்காகன்னா என் பேர் பிரஸ்தாபத்திற்காக அல்ல, உங்க நாமம் மகிமைக்காக, உங்க நாமம் மகிமைப்பட, உமக்கு ஊழியம் செய்ய எனக்கு இன்னும் அநேக திறமைகளை கர்த்தர் தரட்டும். ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் எனக்காக ஜெபிக்கும் போது ஒரு முக்கியமான ஜெப விண்ணப்பத்திற்காக ஜெபிங்கள். எங்க பாஸ்டருக்கு இன்னும் நிறைய கிருபையும் இன்னும் நிறைய திறமையும் கொடுத்துருங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1 நான் முடிச்சிடுறேன். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு திறமை, அவர்களுக்கு திறமைக்கு தக்கதாகத்தான் ஆண்டவர் உயர்வை அவங்களுடைய கையில கொடுக்க முடியும். திறமை உலகத்துல இருக்கும்போது இல்லைன்னா பரவாயில்ல, ஆனா ஆண்டவருக்குள்ள வந்ததற்கு பிறகு நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு திறமையை கர்த்தர் கொடுப்பார். யாக்கோபு எழுதின அந்த நிருபத்தில் நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவனுக்கு ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற அவரிடத்தில் கேளுங்கள், அப்பொழுது அவர் உங்களுக்கு அந்த ஞானத்தை தந்தருள்வார். கரங்களை தட்டி நம்முடைய தேவனாகிய கர்த்தரை, ஓ ஹல்லேலூயா, நன்றாய் கரங்களை தட்டி நமக்கு கிருபைகளையும் வரங்களையும் திறமைகளையும் நமக்கு தருகிற கர்த்தருக்கு கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த தாவீது ஒரு மிகப்பெரிய ராஜ்ய பாரத்தை அரசாண்டான். அவனுடைய மகன் சாலோமோன் சின்ன வயதாய் இருக்கும் போதே ராஜாவாய் அவனை அங்கீகரித்தார்கள், ராஜாவாய் அவன் உட்கார்ந்திருக்கிறான். ஆனா ஜனங்கள் அவனை ராஜாவாய் எப்ப ஏற்றுக்கொள்வாங்க? ஜனங்கள் அவனை ராஜாவை எப்ப ஏற்றுக்கொள்வாங்க சொல்லுங்க? தாவீது எல்லாருக்கும் முன்னாடியும் இவன் தான் ராஜா அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் பேர் அவங்க எதிர்த்து தான் நின்னாங்க. ஆனா எல்லாருடைய மனசுலையும் சாலோமோனை எப்ப எதிர்த்து பேசாம ராஜான்ற ஒரு அங்கீகாரம் வந்துச்சுன்னா, 2 அம்மா அங்க படுத்து தூங்கும் போது நைட்டு ஒரு அம்மா ஒரு பிள்ளை மேல உருண்டு ஒரு குழந்தைய கொண்டு போட்டுரும். அடுத்த நாள் காலையில ஒரே குழந்தைக்காக 2 அம்மா அங்க போராடி இது எனக்கு தான் இது என்னுடைய தான் அப்படின்னு வழக்காடுவாங்க. ராஜாவின் இடத்துல அந்த பிரச்சனை வரும். இதனடா வினோதமான பிரச்சனையா இருக்குது, ஒரு குழந்தைய வச்சுட்டு 2 அம்மா இது என்னதுதான் என்ன? இன்னைக்கு மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு குத்தி எடுத்து அவ்வளவுதான் கண்டுபிடிச்சு இதான் அவன் குழந்தைன்னு கொடுத்துருவாங்க. அன்னைக்கு அந்த மாதிரி வசதி இல்லை. எல்லாருமே பார்க்குறாங்க, போச்சு ராஜா முடிஞ்சிட்டாரு.
இதுல என்ன பண்றது அப்படின்னும் போது ராஜா சொல்றாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே டேபிள் மேல படுக்க வைங்க, கத்தி எடுத்து ரெண்டா வெட்டி 2 பாதியை கொடுத்துருங்க. உடனே அத்தனை பேருடைய இருதயம் அப்படியே உடையுது. சே, பாவி இந்த மாதிரி பண்றாரு, ஒரு குழந்தைய கொல்லலாமா அப்படின்னு. ஆனா அந்த நேரத்தில் உண்மையான குழந்தையினுடைய தாய் அந்த குழந்தை என்ன பண்ண வேண்டாம், கொல்ல வேண்டாம், அது அவளுடைய குழந்தை தான், அவளுக்கே கொடுத்துருங்க. உடனே சாலமன் சொல்றாரு, இல்லை இல்லை இல்லை, உண்மையான தாய் எங்க நிற்காங்க. உடனே ஜனங்கள் எல்லாம் எப்படி கை தட்டியிருப்பாங்க நீங்க நினைச்சு பாருங்க. எல்லாருக்கும் பரபரப்பா இருக்குது. அந்த குழந்தைய 2ஆ கட் பண்ணி கொடுக்க போறாங்க. யாருக்குமே இந்த ஞான உதயமே வரல. சாலமனுக்கு கரெக்டா அந்த ஞானத்தை அந்த நேரத்தில் கர்த்தர் கொடுத்தாரு. இப்பதான் ஜனங்கள் எல்லாரும் எப்படி அங்கீகரிக்கிறாருன்னா, வயசு சின்னதா இருந்தாலும் ஆளு சாதாரணமா இல்லையோ, பெரிய ஆளுப்பா, இவர் பெரிய ஆளுப்பா, குட்டியான வயசு தான், வயசுக்கு தகுந்த மாதிரிலாம் நம்ம இவரை இடம் போட்ட முடியாது, இவர் ராஜாவுக்கு தகுதியான ஆள், கர்த்தர் தான் இவரை அபிஷேகிச்சிருக்கிறார். நான் சொல்றேன், நீங்க வயசுல குறைந்தவர்களா இருக்கலாம், படிப்புல குறைஞ்சவங்களா இருக்கலாம், உங்க பின்னணி எதுவுமே இல்லாம இருக்கலாம், அழகு இல்லாதவர்களா கூட இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், கர்த்தரிடத்துல திறமைகளை மட்டும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அழகு இல்லைங்க, உங்களுடைய கர்த்தர் கொடுத்திருக்க அந்த கிருபை என்கிற அந்த திறமையை கொண்டு கர்த்தர் பல சம்பாத்தியங்களை உங்க கையில கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.